கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி கொடுத்துருக்க வசனத்தின்படி என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த ஃபீலிங்கை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம கர்த்தருக்குள்ளே, அதாவது நான் இந்த வார்த்தையை யாருக்குன்னு சொல்கிறேன்னா, கர்த்தருக்குள்ளே உறுதியாக நிலச்சிருப்பாங்கல்ல, அவங்க லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அநேகரால் என்ன சொல்லப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கர்த்தரை நம்பி திடமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவங்க கர்த்தரை நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன சொல்லுவாங்க, நம்ம கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொன்னால், ஆமாம் என்ன கர்த்தர் எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களா, நீங்கள் மட்டும்தான் ஆவிக்குரியவங்க, நாங்கள் எல்லாம் உலகத்துக்குரியவங்க. இந்த வார்த்தையை ஃபேஸ் பண்ணாத உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க.